sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால் மிகவும் முக்கியமான 4 விதமான சதுரங்க பொறிகள், அதாவது செஸ் ரேப்களை உங்களுக்காக நான் வழங்க இருக்கின்றேன். இந்த வீடியோவை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். அத்துடன் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் நுழையலாம். ஓகே நாங்கள் இப்பொழுது முதலாவது ரேப்புக்கு போகலாம். இந்த ரேப்பானது இது ஒரு முக்கியமான மிகவும் ஒரு பெஸ்டான ரேப்பாக இது காணப்படுகிறது. இதை கவனமாகவும் முழுமையாகவும் இறுதி வரை பாடுங்கள். இந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் டெனிஷன் கேம்பிட் ரேப்பை தான் இன்று நான் உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன் முதலாவது ரேப்பாக. ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் நுழையலாம். ஓகே, முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த D5 ஸ்கandinavian டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு நைட் F3. இது சுகோட்டோட் டெனிஷன் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஆம், அடுத்த நகர்வு. இதெல்லாம் தியரியை பார்த்து விட்டோம். இனி வரும் மூக்களை கவனமாகவும் முழுமையாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வு D cross E4. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்தில் இந்த குதிரையானது இந்த சிப்பாயினால் இலக்கு வைக்கப்படுகின்றது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நைட்டை நகர்த்த வேண்டும். நைட் போகிறது G5க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, மீண்டும் அந்த நைட்டானது பிளாக் சிப்பாயை இலக்கு வைக்கின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக நைட் F6க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது அந்த சிப்பாய் பாதுகாக்கப்படுகின்றது குதிரையினுடைய தாக்குதலில் இருந்து. பாருங்கள், இந்த நைட்டானது வெட்டப்படாமல் பாதுகாக்கின்றது. இந்த நைட்டானது வெட்ட போகின்றது, அதை பாதுகாக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வு D3. மீண்டும் இலக்கு வைக்கப்படுகிறது. இப்பொழுது E cross D3 வெட்டுகிறது. பதிலுக்கு பிஷப் cross D3 இங்கே வெட்ட. இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இது ஒரு பிளண்டர், அதாவது H6. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இப்பொழுது இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது தோற்க வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள், அடுத்த நகர்வு நைட் cross F7. ஓகே, இப்பொழுது குயினில் ரூக் போக போகின்றது. எனவே கட்டாயமாக இதை வெட்ட வேண்டும். இப்பொழுது வெட்டுகின்றார். கிங் cross F7 வெட்ட. பதிலுக்கு ஒரு அற்புதமான அடி. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பை கொண்டு இங்கே செக்கடிப்பதன் ஊடாக அழகான ஒரு குயினானது இங்கே ரேப் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகின்றது. பாருங்கள். ஓகே, பிஷப் G6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஆம், இப்பொழுது செக்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக இதை வெட்ட வேண்டும். எனவே அதை வெட்டலாம் அல்லது வேறு நடக்கலாம். இது வெட்டுவதுதான் பெட்டர். ஓகே, இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின், விளக்கினுடைய குயின் அற்புதமாக கட் பண்ணப்படுகின்றது ஒயிட் குயினினால். ஓகே, தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. இது முதலாவது பொறி, சதுரங்க பொறி, அதாவது செஸ் ரேப் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது இந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் பிரெஞ்ச் டிஃபென்ஸ் ரேப் என்று இதை அழைப்பார்கள். வாருங்கள், உடனடியாக நாங்கள் இந்த ஆட்டத்திற்குள் நுழையலாம். ஓகே, முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று இதை அழைப்பார்கள். அடுத்தது E6. இது பிரெஞ்ச் டிஃபென்ஸ். அடுத்த D4 பிரெஞ்ச் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்தது D5. ஓகே, இது பிரெஞ்ச் டிஃபென்ஸ். ஓகே, இனி வரும் மூக்களை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு E5. சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. அடுத்தது C5க்கு சிப்பாய் இங்கே தள்ளப்பட. இப்பொழுது நைட் F3 இங்கே வைக்கப்படுகிறது. அடுத்த நகர்வு நைட் C6. பிளாக்கினுடைய நைட் இங்கே வந்து விட்டது. இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாயானது இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த குதிரையான சிப்பாயை வெட்டலாம். அத்தனை வெட்ட முடியாமல் பாதுகாப்பதற்காக இந்த குயின் இதை நிற்கின்றது. இந்த நைட்டும் இதை நிற்கின்றது. இந்த சிப்பாயினதை வெட்டலாம். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு C3. மீண்டும் இங்கே பாதுகாக்கப்படுகின்றது அந்த சிப்பா. 18 வழிக்கு மன்னமாக குயின் B5 இங்கே நடத்துகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் D3. ஆம், இங்கே கொண்டு வச்சாச்சு. அடுத்த நகர்வு C cross D4. ஆம், இங்கே சிப்பாய் வெட்டுகின்றது. 18 என்ன நடக்கிறது என்றால் C cross D4 வெட்ட. அடுத்தது நைட் cross D4. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது தோற்க வேண்டிய நிலை ஏற்படும். அது ஏன் என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வு நைட் cross D4. நைட்டானது நைட்டினை வெட்டுகின்றது. வெட்ட. இப்பொழுது குயின் cross D4. இது ஒரு பிளண்டர்.
ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகர்விலே இந்த பிஷப்பை கொண்டு போய் இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இந்த குயினை கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. பாருங்கள், பிஷப் b5 அன்வீடபிள் செக். கட்டாயமாக இந்த கிங்கினை செக்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதற்கு பாதுகாப்பு அளிக்கின்றது பிஷப். எனவே அந்த பிஷப்பினையும் பற்றி இந்த பிஷப்பானது செக் அடிக்கின்றது. மீண்டும் செக். இப்பொழுது கட்டாயமாக அந்த கிங்கை நகர்த்த வேண்டும், அல்லாவிட்டு அந்த பிஷப்பினை வெட்ட வேண்டும். இப்பொழுது வெட்டுகின்றார். வெட்ட பதிலுக்கு இந்த குயினானது கைப்பற்றப்படுகின்றது ஒயிட் குயினால். குயின் கிராஸ் d4. தட்ஸ் இட். இது ரேப் நம்பர் 2. இந்த ஆட்டத்திலே ஒரு வெற்றான் நிலையிலே இந்த ஒயிட் காணப்படும். எனவே ஒரு அழகான வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும் இந்த ஒயிட். ஓகே, வாருங்கள் அடுத்த 3வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக 3வது ஒரு அற்புதமான ஒரு ரேப்புக்கு போகலாம். அந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் எலிபென்ட் ரேப் என்று இதை அழைப்பார்கள். இந்த ரேப்பிலே ஒரு அட்டகாசமாக கிங் ஆடி, அதாவது பிளாக் கிங்கானது இறுதியில் ஒரு காயை வெட்டி பிளாக்கினை வெற்றியடைய செய்கின்றது. இந்த ரேப்பை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு d4. இது குயின்ஸ் போன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்தது d5. இது குயின்ஸ் போன் கேம் தான். அடுத்தது c4 குயின்ஸ் கேம்பிட். அடுத்தது e6. இது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு நைட் c3. இது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் தான், ஆனால் அது குயின்ஸ் நைட் வேரியேஷன் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு நைட் f6. இது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் நார்மல் டிபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு பிஷப் g5 குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் நார்மல் வேரியேஷன். அடுத்த நகர்வு நைட் d7. இதுக்கு என்ன பெயர் என்றால் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் மோடர்ன் வேரியேஷன் நைட் டிபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, இனிவரும் மூக்களை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஏற்கனவே பார்த்ததெல்லாம் தியரி. ஓகே, அடுத்த நகர்வு ஈகோஸ் d5. இப்பொழுது இங்கே சிப்பாய் வெட்டுகின்றது. பதிலுக்கு நைக்ரோஸ் d5. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே இந்த ஒயிட்டானது தோல்வியடைய வேண்டிய நிலைகள் ஏற்படுகின்றன. அது ஏன் என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு நைக்ரோஸ் d5. இப்பொழுது இங்கே வெட்ட இப்பொழுது குயின் போக போகின்றது. இப்பொழுது குயின் போகிறது பாருங்கள். பிஷப் கிராஸ் d8. எனவே இந்த குயினை இழந்து கூட இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது வெற்றி பெறுகின்றது. அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். அடுத்தது பிஷப் b4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். மீண்டும் இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. இதன் காரணத்தால் அடுத்ததாக குயின் நகர்த்தப்படுகின்றது. d2க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்ததாக பிஷப் கிராஸ் d2 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இது வெட்ட அடுத்தது கிங் கிராஸ் d2. இங்கே வெட்ட அடுத்தது கிங் கிராஸ் d8. இந்த ஆட்டத்திலே டோட்டலி கூடுதலான காய்களுடன் இந்த பிளாக் காணப்படும். எனவே அழகான ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் அடுத்த ரேப்புக்கு போகலாம். 4வது ரேப்புக்கு போகலாம். இந்த எலிபென்ட் ரேப்பினை தொடர்ந்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக இறுதி ரேப்புக்கு போகலாம். இந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் இங்கிலாந்து கேம்பிட் ரேப் என்று இதை அழைக்கலாம். இந்த ரேப்பிலே விடைக்கானது செக்மேட்டின் ஊடாக வின் பண்ணுகின்றது. அதை எவ்வாறு என்பதனை பாருங்கள். முதலாவது நகர்வு d4. இது குயின்ஸ் போன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு e5. இது இங்கிலாந்து கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வு d கிராஸ் e5. இவ்வளவு சிப்பாய் வெட்ட பதிலுக்கு நைட் c6. இந்த சிப்பாயான இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த குதிரையை தடுக்கும் விதமாக நைட் f3 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது அது பாதுகாக்கப்படுகின்றது அந்த சிப்பாய். அடுத்ததாக குயின் e7. மீண்டும் இங்கே குயின் மற்றும் குதிரை மற்றும் இந்த பைட் சிப்பாயை இலக்கு வைக்கின்றன. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இங்கே காட்டப்படுகிற இந்த சிப்பாயானது இந்த குயினால் இலக்கு வைக்கப்படுகின்றது. அத்துடன் நைட்டினால் இலக்கு வைக்கப்படுகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது பிஷப் d2க்கு நடத்தப்படுகின்றது ஒயிட்டினுடைய பிஷப். ஓகே, இதைத் தொடர்ந்து குயின் b4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த ஆட்டத்திலே இப்பொழுது 3 இலக்குகள் இங்கே காணப்படுகின்றன. ஒன்று ராஜாவுக்கு செக், அடுத்தது இந்த சிப்பாய் போக போகிறது, அடுத்தது இந்த பிஷப் போக போகிறது. இப்போ என்ன செய்யலாம் என்றால் பதிலுக்கு பிஷப் d2க்கு நகர்த்தப்படுகின்றது. இங்கே
இங்கே நகர்த்த இப்பொழுது மீண்டும் இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே குயின் கிராஸ் b2 ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இப்பொழுது ரூக்கு போக வேண்டிய நிலை கட்டாயமாக ஏற்படும். இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால் பிஷப் c3 இங்கே கொண்டு வைக்க இது ஒரு பிளண்டர். அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். அடுத்த நகர்வே பிஷப் b4 இங்கே வைக்க இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இந்த ஒயிட்டினுடைய பிஷப்பானால் அதை வெட்ட முடியாது. ஏனென்றால் இங்கே செக்குக்கு நிற்கின்றது. பாருங்கள், இப்பொழுது இந்த பிஷப்பானது பிஷப்பை வெட்ட முடியாது. இந்த பிஷப்பானது இந்த குயினை கூட வெட்ட முடியாது. ஏனென்றால் இந்த பிஷப்பானது இங்கே செக்குக்கு நிற்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தது குயின் d2 இங்கே நகர்த்த இது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ். இதன் காரணத்தினால் இப்பொழுது இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது தோல்வி அடைய போகிறது. பாருங்கள், அடுத்து பிஷப் கிராஸ் c3 வெட்டி செக் அடிக்க இப்பொழுது அடுத்த அடிக்க கவனமாக பாருங்கள். குயின் கிராஸ் c3 இங்கே வெட்ட இப்பொழுது ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட். குயின் c1. ஓகே, இந்த ஆட்டத்திலே பிளாக் ஆனது வின் பண்ணி விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.